மகேந்திரன் தொடர்ந்து இணைப்பில் இருக்கலாம். இது குறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மாணிக்கம், விவரங்கள். ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கோரிய வழக்கில் நாளை மறுநாள் தீர்ப்பு வழங்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. படக்குழு தணிக்கை வாரியம் சார்பிலான வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கோரிய வழக்கில் நாளை மறுநாள் தீர்ப்பு வழங்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நாளை மறுநாள் ஜனநாயகன் படம் வெளியாகும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தீர்ப்பும் நாளை மறுநாள் வெளியாக வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மாணிக்கம், விவரங்கள். அரசியல்ல களம் புகந்திருக்கூடிய நடிகர் விஜய் தன்னோட முழு நேரமாக அரசியல் ஈடுபட போவதாக அறிவித்ததுக்கு பிறகாக நடித்திருக்கக்கூடிய இறுதி படம் ஜனநாயகன். வரக்கூடிய 9ஆம் தேதி இந்த படம் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில இந்த படம் திட்டமிட்டபடி வெளியாவதில் பெரிய ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த படம் 9ஆம் தேதி நாளை மறுநாள் வெளியாகும் என்று படக்குழு அறிவித்து அதற்கான விளம்பரங்கள் எல்லாம் செய்துவிட்டது. மேலும் பல இடங்கள்ல திரையரங்குகள்ல அதற்கான முன்பதிவுகளும் கூட தொடங்கிவிட்டது. ஆனால் இதுவரையிலும் அந்த படத்திற்கு சென்சார் சான்றிதழ் என்பது கிடைக்கப்படவில்லை. ஒரு படத்தை பொதுவெளியில் திரையிடுவதற்கு அல்லது திரையரங்குகளில் காட்சிப்படுத்துவதற்கு பொதுமக்களிடம் வெளிப்படுவதற்கு முன்பாக அந்த படத்திற்கு உரிய சான்றிதழ் பெற வேண்டும் என்பது இந்திய அரசியலமைப்பில் உருவாக்கப்பட்டிருக்கூடிய சட்டம். அதன்படி சென்சார் போர்டு என்ற வாரியம் செயல்பட்டு வருகிறது. இந்த வாரியத்தினுடைய குழுவினர் இந்த படத்தை பார்த்து அதற்கு சான்றிதழ் வழங்க வேண்டும். அதற்கு AU அல்லது U/A என்ற சான்றிதழ்கள் கொடுக்கப்பட வேண்டும். அதில் அந்த குழுவினர் சொல்லக்கூடிய ஆட்சேபிக்கக்கூடிய காட்சிகள் நீக்குவது, அவர்கள் சொல்லக்கூடியதெல்லாம் நீக்க வேண்டியதெல்லாம் அந்த படக்குழுவினுடைய தலையாய கடமை. அவ்வாறு ஒரு படம் தணிக்கை செய்யப்பட்ட பிறகு ஒவ்வொரு திரையரங்குகளும் வெளியாகிறது. இது போன்ற ஒரு சூழலில் விஜய் நடித்திருக்கக்கூடிய இறுதி படமாக கருதக்கூடிய ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் இதுவரையிலும் கொடுக்கப்படாத சூழல்ல அந்த படத்திற்கான சான்றிதழ் கொடுக்குவதற்கான ஒரு வழக்கை அந்த படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனமான KVN புரொடக்ஷன் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு வந்து அதனுடைய வாதங்கள் நிறைவு பெற்றிருக்கிறது. வாதங்கள் அனைத்தையும் கேட்டிருக்கக்கூடிய நீதிபதி ஆஷா வழக்கினுடைய தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் விரைவில் தீர்ப்பு வழங்குவதாக கூறி ஒத்திவைத்திருக்கிறார். அதாவது நாளை தினம் அல்லது நாளை மறுநாள் காலை நேரத்துக்குள்ளாக தீர்ப்பு வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் நாளை மறுநாள் 9ஆம் தேதி பொங்கலுக்கு முன்கூட்டியே இந்த படம் வெளியாகும் என்று படக்குழு அறிவிப்பை வெளியிட்டு விட்டது. இதற்கு முன்பாக டிசம்பர் மாதமே இந்த படத்தினுடைய தணிக்கை செய்வதற்காக ஜனநாயகன் படக்குழு சார்பாக தணிக்கைக்கு விண்ணப்பிக்கப்பட்டது. அப்பொழுது 5 பேர் கொண்ட தணிக்கை குழுவினர் இந்த படத்தை பார்த்திருந்தார்கள். குறிப்பாக டிசம்பர் 18ஆம் தேதி தணிக்கை கேட்டு படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனமான KVN புரொடக்ஷன் தணிக்கை குழு வாரியத்திற்கு விண்ணப்பித்து அதன் அடிப்படையில் 5 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவும் படத்தை பார்த்து விட்டது. அதிலும் பெரும்பான்மையான நபர்கள் ஆட்சேபம் எதுவும் தெரிவிக்கவில்லை. பெரும்பான்மையான நபர்களுடைய விருப்பப்படி U/A என்ற அளவிலான சான்றிதழ் கொடுக்கப்படும். அதே நேரத்தில் அந்த தணிக்கை குழு சொல்லியிருக்கக்கூடிய பரிந்துரைகளான காட்சிகள் அனைத்தும் நீக்கப்பட்டு அவர்கள் மியூட் செய்ய சொல்லியிருக்கக்கூடிய வசனங்கள் எல்லாம் மியூட் செய்யப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் படக்குழுவினுடைய தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். இருந்தபோதும் இந்த முடிவு என்பது தனிச்சையாக எடுக்கப்பட்டது அல்ல, புகாரின் பேரில் எடுக்கப்பட்டது என்று தணிக்கை வாரியத்தின் சார்பில் வாதிடப்பட்ட வழக்கறிஞர் சார்பாக வாதங்களாக முன்வைக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக இந்த வழக்கு பொறுத்தவரையிலும் மத உணர்வை புண்படுத்தக்கூடிய வகையிலான வசனங்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் அதே நேரத்தில் இந்த படத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள்ல ஒரு சில இடங்கள்ல பாதுகாப்பு படையினுடைய பேட்ச் என சொல்லக்கூடிய அடையாள முத்திரை முன் அனுமதி பெறாமலும் உரிய ஆலோசனை பெறாமலும் பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தணிக்கை குழுவினுடைய கவனத்தில் கொண்டு வரப்பட்டதாகவும் அதே நேரத்தில் இந்த புகாரினை தணிக்கை வாரிய தலைவருக்கு கொண்டு சென்றிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் மீண்டும் மறு தணிக்கைக்காக இந்த படத்தை முடிவு செய்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறு மறு தணிக்கைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு படத்திற்கு உடனடியாக சான்றிதழ் கொடுக்க வேண்டும் என்று ஒரு பட தயாரிப்பு குழு நீதிமன்றத்தை நாடுவது ஏற்புடையதல்ல. இந்திய அரசியலமைப்பு ஒரு தணிக்கை வாரியத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சட்ட அங்கீகாரத்தை நீதிமன்றத்தின் மூலமாக அவர்கள் நெருக்கடி கொடுக்க முடியாது. தங்களுக்கு இருக்கக்கூடிய முழு அதிகாரத்தை பயன்படுத்தி யாருக்கும் எந்த சாதகமும் பாதகமும் இன்றி ஒரு படத்திற்கு முறையாக என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டுமோ அந்த நடவடிக்கைகள் தான் ஜனநாயகன் படம் வெளியாவதற்கு முன்பாகவும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று நீதிமன்றத்தில் தணிக்கை வாரியம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். இந்த சூழல்ல படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனமான KVN புரொடக்ஷன் சார்பாக ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர் இந்த வாதம் என்பது ஏற்புடையதல்ல. குறிப்பாக ஒரு படத்திற்கான தணிக்கை குழு அந்த படத்தை பார்த்து முடித்ததுக்கு பிறகாக அதில் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த படத்தில் ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால்
அதை பரிந்துரையாகத்தான் சொல்ல முடியுமே தவிர அதனை குற்றம் சாட்டி அதன் மீது புகார் தெரிவிக்க முடியாது. அது சட்டத்திற்கு புறம்பானது என தெரிவித்திருக்கின்றனர். அதே நேரத்தில் தணிக்கை குழுவுல 5 பேர் இருக்கக்கூடிய சூழல்ல ஒருவருக்கு அவ்வாறான ஒரு குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய சூழல்ல மீதம் 4 நபர்களுக்கு அதில் எந்த ஒரு குற்றச்சாட்டுகளும் இல்லை. அப்படி எனில் இந்த சூழல்ல பெரும்பான்மையான கருத்தின் அடிப்படையிலே தான் ஒரு தணிக்கை குழுவில் முடிவெடுக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. அந்த சட்ட அங்கீகாரத்தையும் மீறி தங்களுக்கான அனைத்து வகையான சட்டத்தையும் மீறி தணிக்கை குழு இந்த படத்திற்கு இதுவரையும் தணிக்கை தராமல் காத்திருக்க வைத்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டையும் தங்களுடைய வாதங்கள்ல கேவிஎன் புரொடக்ஷன் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்திருந்தார். இதுபோல் இரு தரப்பு வாதங்களையும் கேட்டிருக்கக்கூடிய நீதிபதி இந்த வழக்கினுடைய வாதங்கள் முழுமையாக இன்றைய தினமே வைத்து விடுங்கள், நாளை இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். அதன் பிறகு மீண்டும் வாதங்கள் என்பது மத்திய அரசின் சார்பாகவும் அதே போன்று தணிக்கை குழுவுக்கு ஆதரவாக வழக்கறிஞர் ஆஜரானவரும் சரி, அதே போன்று படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பாகவும் ஆஜரான வழக்கறிஞர் சரி தங்களுடைய இறுதி வாதங்களை வைத்தார்கள். அந்த வாதங்களை கேட்டுவிட்டு நீதிபதி இந்த வழக்கினுடைய தீர்ப்பை நாளை அல்லது நாளை மறுநாள் காலை நேரத்திற்குள்ளாக வழங்கப்படும் என்ற வகையில அந்த முடிவை சொல்லி அறிவித்துவிட்டு அவர் அந்த வழக்கினுடைய விசாரணை தள்ளி வைத்து விட்டார். குறிப்பாக இந்த வழக்கினுடைய விசாரணை நாளை மறுநாள் வெளியாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்றே கூறப்படுகிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த படம் வெளியாவதற்கான தேதி என்பது முன்கூட்டி அறிவிக்கப்பட்டது போல் 9ஆம் தேதியே வெளியாகுமா அல்லது படம் திட்டமிட்ட தேதி தவிர்த்து ஒரு நாள் அல்லது 2 நாள் தள்ளி போவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதால் பட தயாரிப்பு நிறுவனம் முடிவு செய்யும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த படத்திற்கான பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஏனெனில் விஜய் தன்னுடைய திரைப்பட வாழ்க்கையில் தனது கடைசி படமாக அறிவித்திருக்கக்கூடிய படம் ஜனநாயகன். அதற்காக அந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவை மலேசியாவில் வைத்திருந்த போதும் கூட அவருக்காக ஏகப்பட்ட ரசிகர்கள், உலகம் முழுவதும் விஜய்க்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் அவருடைய இறுதி படம் என்ற அடிப்படையில் அதற்கான ஆடியோ லான்ச்சில் அவருக்கான அந்த எதிர்பார்ப்பை அதிகம் எதிர்பார்த்த சூழல்ல இந்த படத்திற்கான முன்பதிவுகள் தொடங்குவதிலும் பல்வேறு சிக்கல்கள் இருந்தது. ஏனெனில் திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் விநியோகத்திற்குமான அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றக்கூடிய சூழல்ல தற்போது இந்த வழக்கினுடைய தீர்ப்பு தள்ளி போவதும் மேலும் ஒரு சிக்கலாகவே மாறி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.